அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சஃப்வான் சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பீஃப் கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஒரு மிக்சிங் பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேருங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகு தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர். இவ்வளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதுல 1 கிலோ பீஃப் துண்டுகளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை 1 மணி நேரம் ஊற விடணும். அது அப்படியே இருக்கட்டும். ஒரு ப்ரெஷர் குக்கர்ல தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேருங்க. பட்டை, ஏலக்காய், அன்னாசி பூ சேர்த்து பொரிய விடுங்க. இதுல 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நாலுல இருந்து 5 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி விடுங்க. இதுல கொஞ்சம் மல்லி இலை சேர்க்கலாம். மறுபடியும் இதுல 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதும் 2 தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேருங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் குழம்புக்கு வந்து ரெட் கலர் கொடுக்கும். இப்போ ஊற வச்ச பீஃபை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுல தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. தயிர் சேர்த்துருக்குறோம். பீஃப்லையும் வாட்டர் கண்டென்ட் இருக்கு. ஸோ தண்ணி எதுவும் சேர்க்காம மூடி வச்சு சிம்ல ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. ஃபர்ஸ்டே நம்ம தண்ணி சேர்த்தோம்னா அந்த பீஃபோடைய டேஸ்ட் வந்து சரியா வராது. இப்போ பாத்தீங்கன்னா பீஃப்ல இருந்தே தண்ணி நல்லா ஊறி வந்திருக்கு. ஸோ இதுதான் டேஸ்டோட சீக்ரெட். இப்போ இதுல 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேருங்க. 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், அதாவது சோம்பு தூள் சேருங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கொஞ்சம் மல்லி இலை சேர்த்து கிளறி விடுங்க. ஸோ இந்த 10 நிமிஷத்துல கொஞ்சம் தான் வெந்திருக்கும். ஸோ நம்ம இன்னும் வேக வைக்கணும். ஸோ அதுக்கு தேவையான தண்ணி ஒரு 2ல இருந்து 3 கப் தண்ணி விட்டு
குக்கர்ல வெயிட் வச்சு ஒரு 6ல இருந்து 8 விசில் வரைக்கும் விடுங்க. ஸோ 6ல இருந்து 8 விசில் வந்ததுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கலர்ஃபுல் பீஃப் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.